எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, வளம், செல்வம், சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி, மாமுனிகளும் சரி, அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு, இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர். மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவஜத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வளம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க, பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின், அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அந்த நவக்கிரக பிரதிஷ்டை இருக்கும். நடுவுல சூரியன் கிழக்கு பார்த்து இருப்பார்.
ஏன்னா சுக்கிரன் வந்து அப்படியே கிழக்கு பக்கம் நடுவுல மேற்கு நோக்கி இருப்பார். அவர் கூட அவரும் கிழக்கு பார்த்து இருப்பாரு. சந்திரன் தென்கிழக்குல இருப்பாரு. அவரு மேற்கு நோக்கி இருப்பார். புதன் வடக்கு நோக்கி இருப்பார். பிரகஸ்பதி வடக்க பார்த்து இருப்பார். கேது வந்து தெற்க பார்த்து இருப்பார். சனி மேற்கு பார்த்து இருப்பார். செவ்வாய் தெற்கு பார்த்து. இந்த நவக்கிரகத்தில் கூடிய கிரகங்களுடையதை அப்படியே நீங்க எடுத்துக்கங்க. அதுல இருக்கிறவர் தான் அந்த பிரகஸ்பதி. சரியா? அவருக்கு என்ன சொல்றாங்க? ஒரு பக்கம் இந்திரன் செல்வத்துக்கு அதிபதி, பிரம்மா படைப்புக்கு அதிபதி. இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னா குரு தான். அப்ப சந்ததி விருத்தி அப்படின்றதுக்கு இவர் தான் காரணம். செல்வ செழிப்புக்கு இவர் தான் காரணம். இவருடைய பார்வை பட்டாத்த சகலமும் நமக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாஸ்திரத்துல அவங்க சொன்னது பூரா என்னன்னா, குரு வந்து முழு முதற் சுவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்ம ஜாதக கட்டத்துல, அதாவது இந்த குரு நம்ம ஜாதகத்துல எங்க நிக்கிறாரோ அந்த வீட்டுக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. நம்ம லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இருப்பாங்க. 5 குடையவர் 9 குடையவர் இருப்பாங்க. இவங்க தான் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க, நமக்கு எல்லா சகல விதமான சௌபாக்கியங்கள் அள்ளித்தரக்கூடியவர் தான் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர். ஆனா நம்ம ஜாதகத்துல குரு நின்ற வீட்டிற்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இருக்காரு பார்த்தீங்களா? அவங்க சாரத்திலேயோ அல்லது குரு நின்ற பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி நம்ம ஜென்ம லக்கணத்திற்கு பஞ்சமத்திலோ பாக்கியத்திலோ நின்றால் அவன் இந்த உலகத்தில் பிரகாசிக்கின்ற பிரகாசமாக வாழ்கின்ற ஒரு அற்புத ஆத்மா அப்படின்னு இத சொல்றாங்க. அப்ப பிரகஸ்பதியை நம்ம சாதாரணமா எடை போடலாமா? அப்ப ஜோதிட சாஸ்திரத்தினுடைய சூட்சுமமே என்ன அப்படின்னா, குரு நின்ற வீட்டிற்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி. இவங்க 2 பேரும் லக்னாதிபதியோட என்ன தொடர்புல இருக்காங்க, லக்னத்துக்கு என்ன தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்றதும். அப்ப இதை விட லக்னத்தினுடைய பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி போய் குருவோட பஞ்சமத்திலையும் பாக்கியத்துல உட்கார்ந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நல்ல ஹெரிடிட்டி, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வத்துடைய அனுக்கிரகம் எல்லாமே கிடைக்கப்பட்டு ஒரு மனுஷன் என்ன செய்வான்? வாழா மலர் போல வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை அடையக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரகஸ்பதியினால் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த பிரகஸ்பதி தான் இப்ப என்ன செய்யறாரு? இந்த மிதுனம் அப்படின்ற ராசியிலிருந்து அப்படியே மாறி கடகத்துக்குள்ள வர்றாரு. கடகம் அவருடைய உச்ச வீடு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஒரு பிள்ளைக்கு நம்ம கல்யாணம்னு போவோம். இந்த கல்யாணம் போனோடனே ஜோதிடர்கள் என்ன பார்ப்பாங்க? வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. இந்த வியாழ நோக்கம் அப்படின்றது இப்ப உள்ள ஜோதிடர்கள் புறமே ஆண்களுக்கு வியாழ நோக்கம் பார்க்கறாங்க. ஆண்களுக்கு வியாழ நோக்கம் கிடையாது, பெண்களுக்கு தான் வியாழ நோக்கம். அப்ப ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் இந்த குரு வந்தால் திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம முன்னோர்கள் வழிவகுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுக்கிறோம்னு வைங்களேன். அந்த இடத்துல கலத்திர காரகன் என்பவர் சுக்கிரன். அவர் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கலத்திர காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி. ஆனா சந்திரன் நிற்கக்கூடிய நிலை தான் நம்மளுடைய தாயாரையும், அதான் ஏன்னா தாய்க்கு பின் தானே தாரம். நம்மளை வந்து சீராட்டி வளர்க்கக்கூடிய பெருமை வந்து தாய்க்கு உண்டு. ஆராட்டி சீராட்டி வளர்க்கறது தாய் தான் வளர்க்கிறா. தாய்க்கு பின்னாடி யார் வர்றா? தாரம். அப்ப அந்த தாரத்தினுடைய நிலையும் இந்த சந்திரன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப சந்திரன் நமக்கு நன்றாக இருந்து, சந்திரன் என்ற சாரநாதன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய மனைவியினுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்க, அந்த ஜாதகத்துல பெண்கள் ஜாதகத்துல இந்த குரு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த குருவான் நிற்க நிலையை வச்சு வரக்கூடிய கணவனுடைய குணாதிசயங்கள்ல இருந்து சகலத்தையும் நம்ம எடுத்துடலாம். அப்ப ஆண்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பெண்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் இந்த இணைச்சு பார்க்கும்போது, அதனாலதான் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம்னு எடுத்திருக்கான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், அந்த வீட்டு அதிபதி யாருன்னா சந்திரன், அந்த வீட்டுல குருவை உச்சமா வச்சிருக்காங்க. அப்ப இந்த குருவும் சந்திரனுடைய நிலையை வச்சுதான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் குரு வரும்போது
அவளுக்கு சரியான கணவன் வருவான், வியாழ நோக்கம் வந்துருச்சு, அவள் பரிசுத்தமாக இருக்கிறாள், அவளுக்கு திருமணத்தை செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். ஆனா ஒரு வாழ்க்கை அப்படின்றதுல இப்ப சில பேர் புனபூசம் விசாகம் புரட்டாதியிலே பிறந்திருப்போம். ஆனா ஜென்ம லக்கணத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்குன்னு பார்க்கணும். பலருக்கு குரு தசையே நடக்கலாம் இல்லையா? குருதசை நடக்கலாம். குருதசை நடக்கலாம், கோச்சாரத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி இல்லாட்டாலும் இந்த குரு என்ன செய்யறாரு, இந்த 12 வீட்டில் அவர் பயணிக்கக்கூடிய நிலையை நாம குரு பெயர்ச்சின்னு சொல்லி பிரம்மாண்டமாக நாம பார்த்துக்கிட்டுருவோம். இதுல எல்லாத்தையுமே வாழ்க்கையில ஒரு சிலருக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலை பிரகஸ்பதிக்கு தான் உண்டு. சாபங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த குருவுக்கு தான் உண்டு. நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குருமார்கள் எல்லாமே இந்த குருவுக்குள்ளதான் அடக்கம். அப்ப குரு தான் பெருநிதிக்கு சொந்தக்காரன். பெருநிதினா என்ன? நம்ம வங்கியில வச்சிருக்கக்கூடிய கோடைக்கணக்கான ரூபாய்க்கும் செல்வத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அவர் நினைச்சா குப்பையில கிடக்கக்கூடிய ஒரு தூசியவும் கோபுரத்துல போய் உட்கார வச்சு அவனை பிரகாசப்படுத்தி விட்டு போயிடலாம். அதுக்குத்தான் இந்த குருப்பெயர்ச்சி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப குருப்பெயர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட குரு தான் என்ன செய்யறாரு, இப்ப ஜூன் மாசம் 2ஆம் தேதி அவரு அப்படியே மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள போறாரு. போறவர் சும்மா இல்லை, அங்கிருந்து வேகமா நவுந்து அதிசாரத்துல என்ன செய்யறாரு, நவம்பர் மாசம் 1ஆம் தேதி சிம்மத்துக்குள்ள நுழைஞ்சிடறாரு. இந்த வருஷம் அதிசாரத்துக்குள்ள போறாரு. அப்படி அதிசாரத்துக்குள்ள சிம்மத்துல போய் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி அந்த அதிசாரத்துல போய் நின்று வக்கரமாயி திருப்பி ரிவர்ஸ்குள்ள ஜனவரி மாசம் 25ஆம் தேதி அப்படியே வக்கரத்திலேயே கடகத்துக்குள்ள வர்றாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி அடுத்த ஜூன் மாசம் 26ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார். இது இடைப்பட்ட காலத்தினுடைய இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த குரு பெயர்ச்சி இப்ப நடக்கு. இந்த அதிசாரத்துல போறது, வக்கரமாகிறது, திருப்பி வக்கர நிவர்த்தியாகி அவரு சஞ்சாரம் பண்ணி சிம்மத்துக்குள்ள போகக்கூடிய காலங்கள் இருக்கு இல்லையா? இதுல நாம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை வச்சுக்கணும், இது யாராருக்கு சில நன்மைகளையும், ஏன்னா கடகத்துல இருக்கக்கூடிய குரு பிரகாச குரு, உச்ச குரு. அதனால உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை இந்த குருவுக்கு உண்டு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி, அதாவது படிக்கக்கூடிய பள்ளியிலிருந்து பாலிடெக்னிக்ல இருந்து, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து, ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து, சகல விதமான யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. மாற்றம்னா என்ன? பாடத்திட்டங்கள் மாறலாம், அல்லது சட்டத்திட்டத்தின்படி இதை இந்த கல்வி நிலையத்துல மிகப்பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரலாம் உலகத்துக்கே. அதே நேரத்துல குருவும் ஜலராசியில இருக்கார், சனியும் ஜலராசியில இருக்கார். இப்ப நீர்நிலையான இடங்கள், இப்ப அவங்க கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. மக்களுக்கு தேவையான நீர்நிலைகளை அல்லது அணைகளை கட்டக்கூடிய ஒரு விஷயம் இதுல வருது. அப்ப நீர்த்தேக்கங்களுடைய உலகமே சில புதிய அணைகளை கட்டலாம். நீரினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லி அதாவது தண்ணீரை சேமிக்கிறது எப்படி அப்படின்றத புதிய சட்ட திட்டங்கள், அல்லது தண்ணீருக்கு புதுசாக வரி போட்டு அது வேற ஏதாவது பண்ண போறாங்களா? ஏன்னா இது நிச்சயம் நடக்கும். அப்ப மக்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அப்ப வர்த்தக ரீதியான பல மாற்றங்கள் இதில் நடக்க போகுது. கல்வி கேள்வியில் பல மாற்றங்கள், மக்களுடைய வாழ்க்கையே இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறதுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை இங்கே செய்ய போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த குரு பயிற்சியை நாம, அப்ப குரு யாருன்னா பிரகஸ்பதி. நம்ம இங்க தட்சிணாமூர்த்தின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், தட்சிணாமூர்த்திலாம் இல்லை. இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, போன உடனே ஜோசியர்கிட்ட போன உடனே மகன் நல்லா படிக்க மாட்டேன்றா சாமி, போய் தட்சிணாமூர்த்தி சுண்டக்கலையை போடுன்றான். அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை, போய் தட்சிணாமூர்த்திக்கு போ.
ஏன்னா வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா இப்ப அதை கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷம் 35 வருஷமா சொல்லி ஓரளவுக்கு மக்கள் பரவாயில்ல. இன்னமும் அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாட இவங்க விடல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, தட்சிணாமூர்த்தி யார்? அதாவது ஆதிசங்கரர் ரூபத்தில் கல்லால மரத்தின் கீழ் நின்று மோன தவத்தில் சனாதி முனிவர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அவர். மோன தவத்தில் அமர்ந்திருப்பவர். தெற்கு நோக்கி அவர் தவம் இருப்பார். குரு வடக்கு சொந்தக்காரர், பிரகஸ்பதி வடக்கு சொந்தக்காரர். அவர் வடக்கு பிரதமையில தான் சொர்ண பிரதமையில உட்கார்ந்துருக்காரு. இவர் தெற்கு நோக்கி உட்கார்ந்துருக்காரு சனாதி முனிவருக்கு தீட்சை கொடுப்பதற்காக. அப்ப இந்த இடத்துல யுகங்கள் பல கடந்து அப்படிங்கும்போது அம்மா என்ன செய்யற, மன்மதனை கூப்பிட்டு, லேய் உங்க அப்ப உட்கார்ந்த மாணிக்கு இருக்கான், கொஞ்சம் அது என்னன்னு கேட்டா அப்படின்னு மன்மதனை கூப்பிட்டு சொன்ன உடனே மன்மதன் மலர்கணைகளை அந்த தட்சிணாமூர்த்தி மேல தொடுக்கும் போது அவர் கண்களை திறந்த உடனே நெற்றிக்கண்ணை திறந்து அழித்தவர், நெற்றிக்கண்ணால் அழிக்கப்பட்டவர் காமன் மன்மதன். நெற்றிக்கண்ணால் படைக்கப்பட்டவர் சுப்பிரமணியர். இங்க வித்தியாசம் இருக்கு. அப்ப நெற்றிக்கண்ணால் யாரை இறக்கிறாரு? மன்மதனை எரிச்சிடுறாரு. அப்ப மன்மதன் யாரு? காமன். அப்ப காமம் யாருக்கு அழிக்கப்பட வேண்டும்? அதாவது சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, யோகிக்கு, அவதூறுக்கு, இவங்களுக்கு தான் இறைநிலை உடையவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, சித்தர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த காமம் இருக்கக்கூடாது. அப்ப அதனாலதான் சனாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்கான், கோமன் கட்டி தான் உட்கார்ந்துருக்கான். அப்ப தட்சிணாமூர்த்தி கும்பிட என்ன ஆகும்? நம்ம சிவநிலைக்குள்ள போக வேண்டியதுதான். அதனால பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் குரு. காசு பணம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமாண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? வாழ்த்துக்கள்.